එකතු කළා අල්ලගන්න එකතු කළා අල්ලන්න ඔක්කොම එකතු කරලා අල්ලගන්න හරි சொன்ன வழங்குண்ணா இதுக்கு தான் சொல்கிறேன் பக்கத்தில் நிற்கப்படாது வணக்கம். குறிப்பாக தெரியும் கடந்த 2021 நவம்பர் மாதம் கிண்ணிய மக்களுக்கு மாத்திரமல்ல இலங்கையில் உள்ள ஒட்டுமொத்த மக்களையும் மிகவும் ஒரு துன்பமான மிகவும் ஒரு ஆழ்ந்த ஒரு இரங்கலில் ஆழ்த்திய ஒரு சம்பவமாகத்தான் இந்த குறிஞ்சாங்கனி பாதை காவல் என்ற விடயம் காணப்பட்டது. சுமார் நான் நினைக்கின்றேன் 8 உயிர்கள் காவு கொள்ளப்பட்ட ஒரு சம்பவமாகத்தான் நாங்கள் அதனை பார்க்கிறோம். ஆகவே அந்த கடந்த காலங்களில் பால வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. ஆனால் பால வேலை அந்த வேலை திட்டங்களை கொண்டு செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டிருந்தது. அதே வேளையில் எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாத வகையில் அந்த பாதை ஏற்பாடானது அந்த காலத்தில் செய்து கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த அசம்பந்தத்தின் விளைவாக உங்களுக்கு தெரியும் அந்த பாரிய அனர்த்தம் ஏற்பட்டது. அந்த பாரிய அனர்த்தம் மூலமாக நாங்கள் நம்புகிறோம் ஒரு பாரிய இழப்பு இந்த மக்களுக்கு மாத்திரமே இந்த நாட்டிற்கு ஏற்பட்டது. ஆகவே இதனை அடுத்து இந்த திட்டங்கள் மிகவும் ஒரு முறையான திட்டமாக மாற்றப்பட வேண்டும் என்கின்ற அந்த எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருந்தது. நாங்கள் தொடர்ந்தும் புறவழிப்பில் வந்திருந்தோம் நாங்கள் எதிர்கட்சியில் இருந்த காலத்தில். ஆனால் நாங்கள் மிகவும் சந்தோஷமடைகின்றோம். இந்த ஒரு வருட காலத்திற்குள் நாங்கள் இந்த பால வேலைகளை ஆரம்பித்து சுமார் 1050 மில்லியன் ரூபாய் பெறுமதியான இந்த பால வேலைகளை ஆரம்பித்து அந்த ஒப்பந்ததாரர்களுக்கு அந்த வேலை திட்டங்களை வழங்கி மேலும் அதில் ஒரு அம்சமான இந்த பாதை சம்பந்தப்பட்ட விடயத்தையும் குறிப்பாக 45 மில்லியன் ரூபாய் பெறுமதியான இந்த பாதை வேலை திட்டத்தையும் நாங்கள் தற்பொழுது ஆரம்பித்திருக்கின்றோம். இது இன்று ஆரம்பிக்கப்படுகின்றது. இதற்கு இன்னும் ஒரு சில அனுமதிகள் எங்களுக்கு வந்து கிடைக்க இருக்கின்றது. தெரியும், இதில் இருக்கின்ற ஊடக நண்பர்களுக்கு தெரியும் இந்த விடயத்தினை செய்வதற்கு எத்தனை மணி நேரங்கள் எங்களுக்கு இன்றைய தினத்தில் மாத்திரம் எங்களுக்கு சென்றது என்று உங்களுக்கு தெரியும். ஆகவே இது ஒரு மிகவும் ஒழுங்காக மிகவும் ஒரு சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற விடயம். ஆனால் மிகவும் வசமானங்களால் செய்ய முடியாமல் அதாவது வந்து இந்த அரசாங்கங்களால் செய்ய முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலைமையை காணப்பட்டது. ஆனாலும் நாங்கள் சந்தோஷமடைகின்றோம். நாங்கள் நிச்சயமாக இந்த மக்களுக்கு நாங்கள் சேவை செய்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். அது இந்த வேளையிலே நாங்கள் இதனை இன்னும் நாங்கள் சிறப்பாக அனுமதிகள் எங்களுக்கு பெறுவதற்கு இருக்கின்றன. இதனை வந்து சம்பந்தப்பட்ட அந்த நிறுவனங்கள் வந்து இதனை பரிசோதித்து இதற்கான அனுமதிகளை வழங்கியதன் பின்னர் இது மக்கள் பாவனைக்காக இன்னும் ஒரு சில தினங்களில் இந்த விடயம் இந்த பாதையானது மக்களுக்கு திறந்து விடப்படும். ஆகவே அதுவரையில் நாங்கள் மக்களை சென்று பொறுத்துக் கொள்வார் நாங்கள்